ஹலோ ஆல், குட் மார்னிங். ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துக்கலாமா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் தினம் மத்தியானம் அன்னதானம் வழங்கிட்டு இருந்தாராம். அன்னதானம்னா சும்மா நார்மலாக இல்லை, பயங்கர ராஜ விருந்து மாதிரி. அவர் எப்படி சாப்பிட்றாரோ அந்த அளவுக்கு ஈக்குவலண்டான குவாலிட்டியில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாராம். பாயாசம் வடையிலேருந்து எல்லாம் டெய்லி கொடுப்பாராம். அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க பாயாசம் கிண்டிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ பாயாசம் கிண்டிகிட்டு இருக்கும்போது வானத்தில் ஒரு ஈகிள் ஒரு ஸ்னேக்கை அப்படியே கவ்விட்டு போச்சான். போகும்போது அப்படி பாம்போட வாயிலிருந்து ஒரு சின்ன சொட்டு பாய்சன் நேராக இதில் கலந்துச்சான், பாயாச குண்டானில் கலந்துருச்சான். கலந்ததுக்கப்புறம் அது யாரும் பார்த்துருக்க மாட்டாங்களா, பார்க்காததுனால சமையல்காரங்களாம் இது நல்லா இன்னும் கிளறி விட்டு எல்லாருக்கும் சாப்பாடெலாம் பரிமாறிட்டாங்க. பரிமாறின சாப்பாடு சாப்பிட்டதில் நிறைய பேருக்கு உடம்பு முடியாமல் வாந்தி பேதி அதெல்லாம் ஆகி சில பேருக்கு ரொம்ப முடியாமல் போய் சீரியஸாக கூட இருந்தாங்களாம். இப்படி நடந்தோடனே ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சான். என்ன இப்படி நம்ம எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும்னு சாப்பாடு போட்டால் இவ்வளோ உடம்பு முடியாமல் போயிடுச்சு எல்லாருக்கும், நான் என்ன பண்ணுறது, பேசாமல் இந்த வேலையை நான் நிறுத்திட்டுமா, ஏதாவது சின்னதாக நம்ம கவனக்குறைவாயிட்டா கூட இவ்வளோ பேருக்கு உடம்பு முடியாமல் போகுது, நல்லது செய்கிறேன்னு போய் இவ்வளோ கெட்டதாகிடுது, நான் என்ன பண்ண சொல்லி ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க. இதை மேலே இருக்கக்கூடிய சித்திரகுப்தரும் யமதர்மரும் பார்த்தாங்களாம். ஓகேவா? யமதர்மன் சொன்னாராம், இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்களே இந்த சாப்பாடை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே சித்திரகுப்தன் கேட்டாராம், சரி இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, இத்தனை பேர் சாவடிச்ச பாவ கணக்கு யார் பேர் எழுதுறது அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தர் கேட்டாராம் யமதர்மர் கிட்ட. யமதர்மர் சொன்னாராம், கொஞ்சம் வெயிட் பண்ண, இப்போதைக்கு ஒன்றும் கணக்கு எழுதாதுன்னு. உடனே சித்திரகுப்தர் கேட்டாராம், ஏன் கணக்கு எழுதக்கூடாது அப்படின்னு. இல்லை, ராஜா தான் சாப்பாடு போட்டது, ஆனால் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த தப்பும் பண்ணலை, அவர் நல்லபடியாக எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு நினச்சாரு, இது நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், ஸோ அவர் மேலே எழுத முடியாது. சரி ஓகே, ஈகிள் மேலே எழுதலான்னு பார்த்தா ஈகிள் அது சாப்பிட்றதுக்கு ஒரு ப்ரேவை தூக்கிட்டு போகுது, அது மேலே என்னத்தை எழுதுறது அப்படின்னு. சரி ஸ்னேக் மேலே கொடுக்கலான்னு பார்த்தா பாவம் அதுவே சாவ கிடக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அதுவே ப்ரே ஆகி சாவ கிடக்கிற சுச்சுவேஷனில் அது வாயிலேருந்து ஒரு பாய்சன் கீழே ஊற்றுதுன்னா அது தன்னோட தன்மை தானே, ஒரு பாம்போட தன்மை தானே, அதை போய் நம்ம என்ன சொல்ல முடியும், அது மேலேயும் கணக்கு எழுத முடியாது. ஸோ நீ என்ன பண்ண, இந்த கணக்கு அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம். யமதர்மர் சொன்னாராம். சரி ஓகே, சித்திரகுப்தர் ஃபெல்ட் லைக் ஓகே நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படி. இப்படி போச்சு, ஒரு வருஷம் போச்சான். ராஜா அடுத்த ஒரு வருஷமும் கம்ப்ளீட்டாக டெய்லி மத்தியானம் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாராம். இப்போ இன்னும் கூடுதல் செக்யூரிட்டியோட எதுவுமே எதில் மிஸ்டேக் ஆச்சுன்னு ராஜாக்கு இன்னும் தெரியாததுனால ராஜா இன்னும் கூடுதலான அக்கறை எடுத்து இன்னும் ஸ்பெஷலாக ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி இன்னும் செக்யூர்டாக ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாராம். அந்த 1 இயர் கழித்து பக்கத்து ஊர்லேருந்து நிறைய பேர் அந்த ஊருக்கு திருவிழாக்காக வந்திருந்தாங்களாம். அப்படி திருவிழாக்காக வரும்போது அவங்களுக்கு ரொம்ப பசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்ச உடனே அந்த ஊரில் 4 பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ராஜா அன்னதானம் போடுவார், நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டுட்டு திருவிழாவை கண்டுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, நேராக திருவிழாவை கண்டுக்கிறதுக்காக போயிருக்காங்க. போகும்போது வழியில் 2 பேர் உட்காந்துட்டு, என்ன சாவ போகிறீங்களா, இந்த ராஜா சாப்பாடு போட்டு தான் போன வருஷம் பல பேர் செத்து போனாங்க, நீங்கள் நான் அந்த அன்னதானத்துக்கு போய் சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட வந்தவங்களை பீதியை கிளப்பி விட்டு வந்தவங்கள பாதி பேர் சாப்பிடாம போக மிச்சம் பேர் இல்லை பரவாயில்ல, போன வருஷம் ஒரு நாள் நடந்த இன்சிடென்ட்டுக்காகலாம் நம்ம தப்பாக டிசைட் பண்ணக்கூடாது, நம்ம சாப்பிடலாம், ரொம்ப பசிக்குது, வேற எங்கேயும் கடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் சாப்பிட்ருக்காங்க, பாதி பேர் சாப்பிடாமே அப்படியே பீதியில் கிளம்பி போயிட்டாங்க அங்கே சாப்பிடாம. இப்படி இருந்தோடனே சித்திரகுப்தனை யமதர்மன் கூப்பிட்டாராம். சித்திரகுப்தா கம் ஹியர் அப்படி கூப்பிட்டாராம். அந்த 70 பேர் செத்த பாவக்கணக்கை இந்த 2 பேர் மேலே எழுதி. யார் இந்த 2 பேர் அப்படின்னு கேட்டால், வழி மறித்து உட்காந்து நல்லதும் செய்யாமல் வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுற இடத்த காமிக்கிறத விட்டுட்டு அந்த இடத்த பற்றி தப்பாக சொல்லியிருக்கான் பார்த்தியா, இவன் மேலே அந்த 70 பேர் செத்த பாவக்கணக்கு எழுது அப்படி சொன்னாராம். திஸ் வாஸ் ட்ரூலி இன்ஸ்பிரேஷனல். பழைய கதையாக இருக்கலாம், ஆனால் அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஏன்னா சில நேரத்தில் எதனால தப்பு நடக்குது என்ன எது நமக்கு புரியவே புரியாது, நம்ம அதில் எதுலேயுமே ஒரு காரண கருத்தாவாக இருந்திருக்கவே மாட்டோம், பட் ஸ்டில் அது நடந்திருக்கும். அப்படி நடந்திருக்கும் போது வேறு யாராவது நம்மளை பற்றி தப்பாக பேசினாலோ இல்லை நம்மளை பற்றி புரிஞ்சுக்காமல் எதுனாலும் பேசினாலும் நீங்கள் அமைதியாக இருங்க, எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. பிகாஸ் தெர் இஸ் ஒன் ட்ரூ பவர் விச் இஸ் அபவ் ஆல் யூ சிட்டிங் தேர் வெயிட்டிங் லைக் ஒரு வருஷம் கூட பொறுமையாக வெயிட் பண்ணி அந்த பாவக்கணக்கை யார் தலையில் எழுதலான்னு வெயிட் பண்ணுவாங்க. அதனால உங்கள் மேலே எதுவுமே தப்பில்லாத போது யாராவது பேசினாங்கன்னா யூ ஜஸ்ட் ரிமைன் வெரி காம் அண்ட் கம்போஸ்ட் அண்ட் ரிமைன் தட் யமதர்ம ராஜா வில் டெஃபினெட்லி ரைட் த பாவக்கணக்கு ஆன் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் டாக்கிங் அபவுட் யூ, பிகாஸ் தோஸ் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் யூ வித்வுட் ஈவன் நோயிங் லைக் நீங்கள் எந்த ஷூஸில் இருந்து நீங்கள் அதை பண்ணீங்கன்னு தெரியாமல் உங்களை பற்றி பேசியிருக்கிறதுனால தே வில் கெட் நைஸ்லி ஃப்ரம் யமதர்மா. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், ஹாவ் அ கிரேட் டே. ஓகே, பி வெரி ஹாப்பி, பி வெரி பாசிட்டிவ். when you do the hard work கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். எப்படி ராஜா நல்லது நினச்சி சாப்பாடு போடும்போது அவருக்கு எல்லாமே நல்லா தான் நடந்துச்சோ அந்த மாதிரி. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.